ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் சாண்ட்ராக்காக ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட டேவை கண்டிப்பாக வந்துட்டு சாண்ட்ராவோட லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. செம்ம அடி அடிச்சிட்டாங்க நம்ம விஜய் சேதுபதி, செம்ம கலாஸ்டர். ஆனால் அவங்களும் வந்துட்டு நிறைய பொய்கள், தேவையில்லாத பொய்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கானவனத்துக்கூட தேவையில்லாமல் சண்டை போட்டது. அவரே சவுண்டாக இருக்குன்னு தான் வெளியே வந்தாங்க. ஆனால் சவுண்டை பற்றியே சொல்லலை. நீங்கள் ஒரு போய் தேவையில்லாதது. ஏன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சண்டை. அந்த வெள்ளிக்கிழமை எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமருதீன் வந்துட்டு திட்டிருப்பார். ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க காலையிலேயே வந்து வேலை செய்ய மாட்டாங்களா, இந்த பேக் பண்ணுறதான் பண்ண மாட்டாங்களா, நைட்டு தான் பண்ணுவாங்களா, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. உடனே கனி வந்து டென்ஷனாக இருப்பாங்க. எங்கள் காலையில் நாங்கள் சும்மா வரந்தோம், நாங்கள் இப்போ சமைச்சிருந்தோங்க அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய அடிகள் வாங்கினாங்க. இவங்களுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து பயங்கரமாக பிரச்சனை போச்சு. இப்போது அவ்வளோ வாங்கினாங்களே. இப்போ இதெல்லாம் நம்மளும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கோபமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பாவமாக இருக்கும். இவங்களுடைய கணவர் பிரச்சனைக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் நோ ஒய் சாண்ட்ரா இஸ் பீயிங் பிளேம்ட் லைக் திஸ். எனக்கு தெரியல எதுக்காக வந்துட்டு எல்லாருமே சாண்ட்ரான்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இட் மேக்ஸ் மீ சேட் டு சி சாண்ட்ரா லைக் திஸ். இது வந்து என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்குது. சாண்ட்ராவை இப்படி பார்க்குறதுக்கு. ஸ்டே ஸ்ட்ராங் சாண்ட்ரா, வி ஆர் வித் யூ. தைரியமாக இரு சாண்ட்ரா, நான் எப்பயுமே உங்கள் கூட, நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரஜன் வந்துட்டு இதை வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அவங்களுடைய இந்த விஷயத்தை. அதை வந்து இப்போ வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிரஜன் வந்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு. பிரஜன் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துமா நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. ஏன்னா லிட்ரலாக அவங்க உண்மையிலேயே போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாரம் ஃபுல்லாக ஒரு மோடில் இருக்காங்க. சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஒரு மோடே வேற மாதிரி இருக்குது. குழந்த மாதிரி பச்சை குழந்தையாக மாறிடுறாங்க. எனக்கே இது புரிய மாட்டுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் கத்துனாங்க பாருங்கள், கானவனத்தில் தெரிச்சு ஓடுறாரு அந்த மாதிரி ஒரு கற்றுனாங்க. கமருதீன் கிட்ட சம கற்றுனாங்க. அமித் கிட்ட சம கற்றுனாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பெசாமி வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க, நான் இங்கே இருக்கணும்னு விரும்பலை, அப்படி இப்படி பேசியிருப்பாங்க. அதே இது விஜய் சேதுபதி எபிசோடில் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி உட்காந்து எனக்கு தெரியல சார், எனக்கு புரியல சார் அப்படின்றாங்க. தைரியமாக பொய் சொல்கிறாங்க. எதுக்கு பொய் சொல்லணுன்ற, நான் ஆல்ரெடி சொன்னது தான். உண்மையை சொல்லிட்டு போயிடலாம், உண்மையை சொல்லிட்டு திட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் திட்டு வருமேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னோன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்கள் சொல்ல வேண்டியதே வரும். அதுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு திட்டோ அடியோ வாங்கிட்டு கம்முன்னு போயிடலான்றான். ஸோ அப்படி தான் வந்து சாண்ட்ரா அப்பாவை மாட்டிக்கிட்டாங்க. இது மாட்டினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த திவ்யா சொன்ன விஷயங்கள் அப்படியே வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. திவ்யா வந்துட்டு ஆமாம் உண்மையிலே ஏமாத்துனாங்க, தலைவலின்னு பொய் சொல்லிட்டு. இது வந்து ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். ஏன்னா அதை வந்து விஜய் சேதுபதியே சொல்லிட்டார். அவங்க வந்துட்டு டேப்லெட் போட்டிங்களே திவ்யா, அன்றைக்கி தலைவலிக்கு நான் போடலை சார், அப்புறம் ஏன் தலைவலின்னு சொல்லிட்டு வெளியே அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க, ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சரி நீங்கள் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பார். ஸோ அவரே வந்துட்டு அன்றைக்கி ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே அவங்களுக்கு ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க, நீ பார்த்து இருந்துக்கம்மா அப்படின்னு சாண்ட்ராக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு சாண்ட்ரா கிட்ட, அவங்க வந்துட்டு தலைவலின்னு ட்ராமா போட்டாங்க, நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அவங்க தலைவலி கனிக்காக தானே போகல, இதை சொன்னீங்களா இல்லையான்னு கேட்குறேன். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா, உங்களுக்கே தெரியுமே, அப்போ நீங்கள் எதை நிரூபிக்கணும்னு பார்க்குறீங்க? இவங்க பொய் சொன்னாங்க நிரூபிக்க பார்க்குறீங்களா, இல்லை திவ்யா வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நிரூபிக்க பார்க்குறீங்களான்னு தெரியல. உண்மையே சொல்லப்போனால் சாண்ட்ரா இது திவ்யா வந்து டாப் 5ல் கொண்டு வரதுக்கு, ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறது நல்லாவே தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.